ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் நிவி. இந்த வீடியோவில் வந்து ஒரு காலேஜ் மேக்கப் லுக் வந்து பார்க்க போகிறோம். ட்ரெஸ் எல்லாமே கூட நம்மளே கஸ்டமைஸ் பண்ணது தான் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஹேர்லேயே வந்து இந்த மாதிரி என்னால் மேக்கப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போட்டுக்கிறேன். ஸோ நாம் ரெடி பண்ண ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஒரு 2.5 மீட்டர் வந்து எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து எஸ்ஸு எக்ஸஸ்ஸு எம்மெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2.5 மீட்டர் எடுத்துக்கலாம். எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரினா 3.5 மீட்டர் வந்து எடுத்துக்கலாம். உங்கள் டெய்லர் கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ நான் எடுத்து இந்த மாதிரி வி நெக் மாதிரி வச்சுட்டு ஃபுல் ஹேண்டில் வச்சுட்டு பின்னாடி நெக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ராடாக வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு நாட்டும் வந்து வச்சுருந்தேன். இது என்னோடய ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் முடிஞ்சால் வந்து ஷாப்போட லொக்கேஷனும் வந்து வீடியோவில் போகிற போக்கில் சொல்கிறேன். ஸோ இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, ஐப்ரோ பென்சில். இந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அது உள்ளே வந்து அந்த மையே இல்லை. ஸோ நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து ப்ளூ ஹெவனோட ஒரு காஜலே வந்து எடுத்து என்னோடய ஐப்ரோஸ்லேயும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து 3-in-1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கும் ஃபில் பண்ணிக்கலாம், காஜலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐலைனராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜ் படிக்கிறப்ப நம்மக்கிட்ட வந்து அந்தளவுக்கு பணம்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் அஃபோர்டபுளாக டாஸ்லர் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து எல்லா காஸ்மெட்டிக்கும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அஃபோர்டபுளாக வேணும்னா இந்த ப்ளூ ஹெவன் காஜலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது ரொம்பவே அஃபோர்டபுளாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிப் பாம்க்கு மூவ் ஆகிக்கலாம். லிப் பாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பயோட்டிக்கோட ஒரு லிப் பாம் எடுத்திருக்கேன். ஃப்ரூட் லிப் பாம். இது ரொம்ப வருஷமாக நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேவரட் லிப் பாம். ஸோ லிப் பாம் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுனால. ஸோ வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபோர்டபுளான மாய்ஸ்சரைசர்னு பார்க்குறப்போ நான் வந்து ஆலோவேரா ஜெல்லியே வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹிமாலயாவோடது. நீங்கள் ஃபேஸ் பேக் மற்ற ஹேர் பேக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஆல் ஓவர் த ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்கு, ஹேண்ட்ஸு எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து கூலிங்காக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆலோவேரா ஜெல்லெல்லாம் ஃப்ரேக்ரன்ஸ் எடுக்கிற மாதிரி நான் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த டைம் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக வாங்கினேன். பட் அவங்கக்கிட்ட கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நானே வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் ஆறுற வரைக்கும் நல்லா ஸ்கின்னோட செட் ஆகிற வரைக்கும் இயரிங்ஸ் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயரிங்ஸ் எடுத்திருந்தேன். இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் நான் இதை வந்து ஏமாந்துட்டேன்னு சொல்லலாம். இது வந்து 200 சொல்லி நான் வாங்கினேன். 350 சொன்னாங்க. நான் வந்து 200 சொல்லி வாங்கினேன் ஃபைனலாக. இந்த ஜும்கா வந்து ஏமாந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் நீங்கள் சொல்லுங்கள் இது வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட மாய்ஸ்சரைசர் வந்து ஓரளவுக்கு இப்போ ஸ்கின்னாக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போட போகிறோம். சன்ஸ்க்ரீன் ரொம்ப 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 முக்கியம். நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப லாக்மி, பாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் டாக்டர் ஷீத்தோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது இல்லை அப்படின்னா டெர்மாக்கோவோட ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்கும், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டு தான் நான் மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். ஒரு மந்த்துக்கு ஒரு 2 டியூப் ஆச்சு எனக்கு காலி ஆகிடுது. நான் வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவேன். ஸோ 2 டியூப் கிட்ட காலி ஆகிடுது ஒரு மந்த்துக்கு. ஸோ அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்குது சன்ஸ்க்ரீன் மட்டும் எனக்கு. ஸோ இது வந்து என்னோடய நெக்கு எல்லா இடத்துக்கும் போட்டுக்கிறேன். நான் வந்து வெளியே போகிறப்ப ஹேண்ட்ஸு, லெக்ஸு எல்லா இடத்துலையுமே வந்து எங்கெல்லாம் என் ஸ்கின் வெளியே எக்ஸ்போஷர் ஆகுமோ அங்கெல்லாம் வந்து நான் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் நான் கண்டிப்பாக போவேன். பட் வீட்டில் இருக்கப்போ ஃபேஸ்க்கு மட்டும் போட்டுப்பேன். ஸோ எக்ஸசிவாக இருக்கிறத இப்போ ஹேண்ட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து செட் ஆகட்டும்னு விட்டுட்டு நம்ம வந்து இப்போ லிப்ஸ்க்கு மூவ் ஆகிடலாம். லிப் லைனர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு லிப் லைனரோ இல்லை ஒரு லிப்ஸ்டிக்கோ நல்லதாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் மார்ஸோட ஒரு லிப் லைனர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாண்டியன் பேங்கிள்ஸ் ஷாப் இருக்கும் இல்லையா, டி நகர், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அஃபோர்டபுளாக கிடைக்கும். நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் அங்கே தான் போயிட்டு என்னோடய காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்குவேன். எல்லாமே நல்ல அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் கூட உங்களோட திங்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மார்ஸோட லிப் லைனர் எடுத்து அந்த லிப் லைனரையே வந்து லிப் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ் ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ரீசெண்டாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கெனடாவோட லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஃபேவரட் ஆல் டைம் வந்து ஃபேஸஸ் கெனடா லிப்ஸ்டிக்ஸ் தான். ஸோ இதை வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு ஏதாச்சும் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டிண்ட் கொடுக்கும் நம்மளுக்கு, அதுக்காக. ஸோ நான் வந்து ஒயிட் டோனோட ஒரு க்ரீம் எடுத்துக்கிறேன். இந்த க்ரீம் தான் வந்து ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பேருக்கு சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். நெறைய பேருக்கு புடிச்சிருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காலலாம் சிலர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே கூட இங்க இந்தியா வரப்போ இத வாங்கி எடுத்துட்டு போயிட்டு இத தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப புடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ரீம் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு. நல்லாவே இருக்கும். ஸோ அதனால இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா ஆயிலியாவே இருக்காது ஸ்கின். ஒரு ட்ரை டச் இருக்கும் நம்பளுக்கு. ஸோ ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்கின்ல இத அப்ளை பண்ணதும் பார்த்தீங்கன்னா, என் ஸ்கின்னுக்கு வந்து ஒயிட் டிண்ட் குடுக்காது. இது ஒரு மாரி பிங்கிஷ்ஷா மாத்தும் என்னோட ஸ்கின்ன. க்ரீமே பார்த்தீங்கன்னா, பிங்க்கா இருக்க மாரி தான் இருக்கும். பட் ஆனா வந்து அது பிங்க் கிடையாது. ஒரு மாரி ஒயிட்டா தான் இருக்கும் எல்லார் ஸ்கின்லயும். எனக்கு வந்து லைட்டா ஒரு பிங்கிஷ் டிண்ட் குடுக்கும். ஏன்னா எனக்கு பிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால பிம்பிள்ஸ், மார்க்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால. ஸோ இந்த க்ரீம் போட்டு செட் பண்ணதுக்கு வந்து நம்ம யார்ட்லேயோட ஒரு சாண்டல்வுட் பவுடர் வந்து எடுத்துக்கிறோம். ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். இந்த பவுடர் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இத தான் வந்து ரீசென்ட்டா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது இல்ல அப்டின்னா, நீங்க வந்து ஒயிட் டோனோட பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பாண்ட்ஸோட சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். கோகுல் சாண்டால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல்ஸ்ல சொல்றேன். நீங்க இது எல்லாமே கூட நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். நான் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்றதில்ல. ஏன்னா காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணா ஒரு மாரி கிரேயிஷா ஆகுற மாரி இருக்கு என்னோட ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால காம்பேக்ட் யூஸ் பண்றதே இல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் காஜல் போட்டுக்க போகிறேன். காஜலுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஒரு காஜல் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா பட்டரி ஃப்ளோவாக இருக்கும். நல்லா பயங்கரமாக சூப்பரா வந்து அப்ளை ஆகும். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்ல அப்படின்னா, என்னோட அல்டிமேட் ஃபேவரைட் வந்து குட் வைப்ஸோட காஜல். அது போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஐலைனர் போடல. அதுக்கு பதில் தான் வந்து காஜல் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட சந்தனம் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து ரெடிமேட் சந்தனம் பேஸ்ட்டு. இது வந்து கோவில்லலாம் கிடைக்கும். இந்த பிராண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் வாங்கியும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் ஸ்டைலுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக தாங்க போட போகிறேன். சும்மா ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறோம். நம்ம வந்து லேயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே நான் தலையை வார கூட இல்லை பாருங்கள். சீப்பே எடுக்காமல் நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கையிலேயே வச்சு குரங்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சீப் எடுத்து அழகாக செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரீ ஹேர் தானே விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கையை வச்சே வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா, ஷால் எடுத்து போட்டுக்கிறேன். ஷால் வந்து ஆப்ஷனல் தான். இந்த குர்த்திக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஷால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ பேண்ட், எல்லோ ஷால், ப்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ட்ரெஸ்ஸில் இருக்கிறது பிளாக் வந்து எல்லாத்துக்குமே போட்டதுனால காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் பிரேஸ்லெட் போட்டுக்கிற ஒரு வாட்ச் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டேன்னு பார்த்தீங்களா? இந்த லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த லுக்கில் வந்து சும்மா நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் ஃபைனலாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துருந்தேன். ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.